கண் இமைகளைச் சுற்றி மஞ்சள் திட்டுக்கள் தென்படுதா? இந்த அறிகுறிகள் இருந்தா மருத்துவரை பார்த்திடுங்க உடனே. கொழுப்பு என்பது இரத்தத்தில் இருக்கும் ஒரு மெழுகு போன்ற பொருள். ஆரோக்கியமான செல்களை உருவாக்க உடலுக்கு நல்ல கொழுப்பு தேவை. ஆனால் அதிக அளவு கொழுப்பு இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதிக கொழுப்பு காரணமாக கொழுப்புகள் மற்றும் பிற பொருட்கள் தமனிகள் எனப்படும் இரத்த நாளங்களில் சேரக்கூடும். இந்த படிவு பிளாக் என்று அழைக்கப்படுகிறது. காலப்போக்கில் அதிக பிளேக் உருவாகும் போது தமனிகள் குறுகலாம் அல்லது அடைக்கப்படலாம். இதனால் தமனிகள் வழியாக போதுமான இரத்தம் செல்வது கடினமாகிறது. சில நேரங்களில் பிளேக்கின் ஒரு பகுதி தளர்ந்து இரத்த உறைவை உருவாக்கலாம். இந்த உறைவு மாரடைப்பு அல்லது பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிக கொழுப்பு பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு மரபணுக்கள் மூலம் பரவ வாய்ப்புள்ளது. ஆனால் அதிக கொழுப்பு பெரும்பாலும் போதுமான உடற்பயிற்சி செய்யாதது, சீரான உணவை உண்ணாதது அல்லது அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பை உட்கொள்வது போன்ற வாழ்க்கை முறை தேர்வுகளின் விளைவாகும். அதை தடுக்க உதவும் மாற்றங்களை செய்யலாம். உங்களுக்கு அதிக கொழுப்பு இருந்தால் ஆரோக்கியமான உணவு, வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சில நேரங்களில் மருந்து மூலம் அதை குறைக்க உதவலாம். உங்கள் கொழுப்பை கண்டறிய சிறந்த வழி இரத்த பரிசோதனை செய்வதே என்றாலும், உடலிலும் முகத்திலும் வெளிப்படும் சில அறிகுறிகளை வைத்து உயர் கொழுப்பை கண்டறியலாம். கண் இமைகளில் அல்லது அதை சுற்றி மஞ்சள் நிற திட்டுக்கள் தோன்றுவது இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக உள்ளதை எடுத்துக் கொள்ளலாம். தோலின் கீழ் உள்ள இந்த கொழுப்பு படிவுகள் சாந்தலஸ்மா என்று கூறப்படுகிறது. அவை கண்களுக்கு கீழே சிறிய குமிழ்களாக தோன்றும். அதே சமயம் இவை மென்மையாகவும் வலியற்றதாகவும் பொதுவாக பாதிப்பில்லாததாகவும் இருக்கும். கண்களின் மூலையில் இது தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மஞ்சள் நிறத்தில் பருக்கள் அல்லது தோலில் கட்டிகள் உருவானால் கூட இதன் அறிகுறிதான் என எடுத்துக் கொள்ளலாம். சிறிய மஞ்சள் நிற புடைப்புகள் அல்லது பருக்கள் ஆகும். இவை முகத்தில், குறிப்பாக கன்னங்கள், கண் இமைகள் அல்லது கண்களை சுற்றியும், சில சமயங்களில் முழங்கைகள் அல்லது முழங்கால்கள் போன்ற உடலின் பிற பகுதிகளிலும் உருவாகலாம். இந்த கட்டிகள் வலி இல்லாத கட்டிகளாக தோன்றும். சில நேரங்களில் அதிக கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எம்போலைசேஷன் சிண்ட்ரோம் எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவகுக்கும். ஏனெனில் சிறிய தமனிகள் கொலஸ்ட்ரால் பிளேக்குகளால் அடைக்கப்படுகின்றன. இது தோலில் வலை போன்ற நீலம் அல்லது ஊதா நிற வடிவத்தை ஏற்படுத்தும். இந்த அறிகுறி மிகவும் தீவிரமானது மற்றும் திசு சேதத்தை தவிர்க்க உடனடி மருத்துவ கணிப்பு தேவைப்படும். கொழுப்பு இயற்கையாகவே நமது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அதை நமது உணவில் இருந்தும், குறிப்பாக பால் பொருட்கள் மற்றும் இறைச்சியில் இருந்தும் பெறுகிறோம். இந்த உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதால் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். உடல் பருமன் அதிக கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். நல்ல கொழுப்பு அளவை குறைக்கும் செயலற்ற தன்மையால் இது மேலும் சிக்கலாகிறது. உங்கள் மரபியல் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவையும் பாதிக்கலாம். நல்ல உணவு பழக்கம் மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை கொண்ட நபர்களுக்கும் அதிக அளவு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கலாம். எனவே மேலே சொன்ன சில அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நமக்கும் நம் உடலுக்கும் மிகவும் நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.